நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷண காளிக்கென்று தனி பீடம் அமைத்து மாங்காட்டில் இருக்க இந்த கோவில். இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான பூஜை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் தடைப்பட்ட திருமணங்கள், யாருக்காவது திருமணம் நடக்கலை இல்லை திருமணம் ஏதாவது தடையாயிட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு வந்து முறைப்படி செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் சீக்கிரமே கைகூடி வரும். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்கே வந்து சுமங்கலி பூஜை பண்ணி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்தில் தான். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி பல வருடங்களாக பல மகான்கள் பல சொற்பொழிவாளர்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வருடம் நானும் உங்களுக்கான விஷயத்தை பகிர்ந்துகிறேன். ஆனால் விநாயகன் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். முழுமுதற் கடவுள் 33 தேவர்கள் இறைவன் வழியில நிறைய தொடர்ச்சியான நாமங்களில் பல விதமான வடிவங்களில் இறைவனை பார்க்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேர்கள் முத்தானவர்கள். அப்படிலாம் இருக்கும்போது இந்த முழுமுதற் கடவுள் அப்படின்றது எப்படி அப்படின்னா, அது பெரிய சரித்திரம். விநாயகன் வினைகளை தீர்ப்பவன் மட்டுமல்ல, விநாயகன் விக்னங்களை அகற்றுபவன் மட்டுமல்ல, அவன் கணநாதன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அவருக்கு. கணநாதன் அப்படின்னா எப்படி, அது என்ன டைட்டில், அது என்ன பட்டம், அது யார் கொடுத்தா அப்படின்னா, முருகன் விநாயகருக்கு இந்த ஞானப்பழம் பிரச்சனை வந்து சண்டை வந்து முருகன் மயிலேறி வலம் வந்து உலகத்தை சுற்றி வந்தப்போ தாய் தந்தையே உலகம் என்று சுற்றி வெற்றியை கண்ட விநாயகருக்கு அந்த ஞானப்பழம் கிடைத்தது. அந்த ஞானப்பழத்துக்காக கோவித்து கொண்டு பழனியில் போய் நின்ற கதைகள்லாம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கு. சிவபுராணத்தில் இருக்கு, புராணங்கள்ல இருக்கு இந்த கதை. என்னன்னா, முருகனும் விநாயகரும் இப்படி பழத்துக்காக சண்டை போட்டாங்க இல்லையா, அதே தந்தை சிவபெருமான் ஒரு மறுபடியும் அந்த உலகை சுற்றி வரக்கூடிய விஷயத்தை மறுபடியும் போட்டியா வைக்கிறார். அதுலேயும் ஒரு சூட்சமான விஷயத்தை வச்சு விநாயகர் ஜெயிக்கிறார். அப்படி ஜெயிக்கும் போது பூதகணங்கள், சிவகணங்கள் இருக்கும் இல்லையா, சிவகணங்கள்னா போராட்டத்துக்கு, தியானத்திற்கு, தவத்திற்கு, இப்படி நிறைய பூதகணங்கள் அவரை சுற்றி இருக்கும். பெரிய படைக்கு அதிபதி யாரு? சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த கணங்களுக்கு தலைவனாக கணநாதன் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காருன்னு நமக்கு புரியும். ஏன்னா இந்த விவரங்களை விளக்கமா சொன்னா இது நமக்கு எபிசோட் பெருசா போகும். ஆனால் இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தின்னு ஏன் சொல்றேன்னா, சதுர்த்தி அதாவது அமாவாசை போயிட்டு வளரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, சதுர்த்தி. அந்த 4வது நாள் அமாவாசை, பிரதிமை, திருதியை, சதுர்த்தின்னு வரும் இல்லையா, அந்த சதுர்த்தி நாள் பிறந்தவர். அந்த சதுர்த்தி அப்படின்றது மட்டும் இல்லை, அது 4 கடவுளுக்கு முதன்மையானவன், 4 திசைகளுக்கு பெரியவர், அப்படிலாம் எடுத்துக்கலாம். அந்த சதுர்த்தியில் தான் வந்து அவர் விநாயகர் பிறக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகரை நாம் எப்படி வழிபடணும்னா, கோலாகலமாக வழிபடுறோம். இன்னைக்கு தெருவுக்கு வீதிக்கு அந்த மிகப்பெரிய விநாயகர்லாம் வச்சுப்படுறோம். ஆனால் நம்ம வீட்டில், நம்ம இல்லத்தில், நம்ம உள்ளத்தில் எப்படின்னா ரொம்ப எளிமையார், உலகத்திலே எளிமையான கடவுள் அப்படின்னா விநாயகர். எப்படி? மஞ்சளில் பிடித்து வைத்தால் விநாயகர், பசும் சாணத்தில் விவசாயி பிடிச்சு வச்சா விநாயகர், சந்தனத்தில் குழைத்து வச்சா விநாயகர், ஐம்பொன், பித்தளை, செம்பு, தங்கம், இப்படி எல்லா விஷயத்திலையும் அதை செய்யலாம். எந்த வடிவில் இருந்தாலும், கற்சிலை,
இப்படி எந்த வடிவில் எடுத்தாலும் ரொம்ப எளிமையாக விநாயகர் நம்ம கண்ணுக்கு தெரிவார். லைன் டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வரைஞ்சி அப்படி தும்பிக்கை அப்படி போட்டால் அது விநாயகர், இது விநாயகர் நம்ம சொல்லிடும். மற்ற உருவங்களை அப்படி எளிமைப்படுத்த முடியாது. அந்த எளிமையான விநாயகருக்கு என்ன பட்சணங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் மிக மிக எளிமையானது. அருகம்புல் நம்ம கிராமத்திலிருந்து நகரத்து வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது. அப்படியே நம்ம கையில் கிடைக்கலன்னா கடைக்கு போனால் வெறும் 5 ரூபாய்க்கு ஒரு கட்டு கிடைக்கும். பூ கூட ஒரு முழம் 20 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்குது. ஆனால் அருகம்புல் அப்படி இல்லை. அது பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற மாலை பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை. பார்க்கறதுக்கு அது விஷத்தன்மையாக இருக்கும். அது யாரும் பறிக்க மாட்டாங்க, தலையில் வச்சுக்கப்பட்டு வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, மூலிகைக்கு தேவைப்படுறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட தேவையில்லாத பயன்பாடு இல்லாத ஒரு பூவை விநாயகருக்கு நாம் அணிவிக்கிறோம். எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை, இதுதான் அவருக்கு அலங்காரம். அப்படிப்பட்ட எளிய விநாயகருக்கு அப்படி கொஞ்சம் அதிகமாக பலகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரசம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் கொழுக்கட்டை கிராமத்தில் பிடி கல்கட்டுன்னுவாங்க, பூரண கொழுக்கட்டுன்னுவாங்க. இந்த கொழுக்கட்டை தான் அவருக்கு பிரசாதம். அது படித்தவர்கள் பாமரர்கள் எளிமையாக செய்யக்கூடிய விஷயம். அரிசி மாவில் சில பூரணங்கள் வெள்ளெல்லாம் சேர்த்து நம்ம வைப்போம், இல்லை உப்பு கல்கட்டு வைப்பாங்க. இப்படி நிறைய எது எளிமையோ அப்படிப்பட்ட பலகாரங்கள். இப்போ பார்த்தோம்னா மண்ணில் செய்த விநாயகரம் வாங்கிட்டு வரோம். மீண்டும் அது மண்ணில் தண்ணியில் கரைச்சி மண்ணாக்கிறோம். இந்த உலகம் எங்கே பிறக்குதோ அதிலேயே முடியுதுன்றது தான் அந்த தாற்பயம். இந்த மண் உலகத்தில் மண்ணால் தான் எல்லாமே உருவாகுது. நம்ம இவ்வளோ அறிவாக தெளிவாக பேசுகிறோன்னா அந்த மண்ணில் விளையக்கூடிய தானியங்கள் தான் நமக்கு உணவு. அந்த மண்ணில் விளையக்கூடிய காய்கனிகள் தான் நமக்கு உணவு. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரணம் பூமாதா, அந்த மண்மாதா, அந்த மண்மகள். அந்த மண்ணிலே ஒரு விநாயகர் உறவு. சிவன் அப்படி பண்ணுறோமான்னா பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டோம். ராமர் அப்படி பண்ணுமா? பண்ண மாட்டோம். கிருஷ்ணர் அப்படி பண்ணுவா? பண்ண மாட்டோம். மற்ற சக்தி தெய்வங்கள் அப்படி பண்ணுவா? அப்படி பண்ண மாட்டோம். ஒன்று வரைபடம், இல்லை கற்சிலைகள், சிமெண்ட் சுதைகளில் அந்த சில கோயில்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் பச்சை மண்ணில் செய்து மீண்டும் போட்டால் கரையக்கூடிய விஷயத்தை எங்கனா பண்ணோம்னா அது விநாயகருக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படிப்பட்ட எளிமையான விநாயகர். பள்ளி திருமணம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். முருகன் வீரன், வேல் கொண்டவன், சக்தி வேல் பிடித்தவன், எத்தனை அசுரர்களெல்லாம் அழிக்கக்கூடிய தகுதி படைத்தவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆறுமுகனுக்கு, அழகனுக்கு, முருகனுக்கு வள்ளியை திருமணம் செய்து வைக்கிறது யாருன்னா நம்முடைய விநாயகர். துணை போகிறார். தம்பியுடைய காதலுக்கு துணை போகிறார். தம்பியுடைய காதலன்னா நாமெல்லாம் கூட அந்த வழியில் தான். நமக்கு ஒரு விஷயம்னா நமக்கு துணை வருவார். அதுதான் வழித்துணை விநாயகர்னு படிப்போம். அப்படி வழித்துணை விநாயகர் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கைக்கு வழி வருவது. நமக்கு ஒரு திருமணம் நடக்கலையா விநாயகரை பிரார்த்தனை பண்ணலாம். கல்வி வரலையா அந்த கல்விக்கு அதிபதி. ஏன்னா மகாபாரதியை தன் கைகளால் எழுதியார். உலகத்திலே பெரிய நூல் எதுன்னா, பெரிய காவியம் எதுன்னா மகாபாரதம். ராமாயணம் கூட அதை விட சின்னது தான். 2 காவியங்கள் நமக்கு, மகாபாரதம், ராமாயணம். இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு. எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை கதாபாத்திரங்கள் உள்ளடக்கிய, உலகத்தில் உள்ள அத்தனை குணச்சித்திரங்களை உள்ளடக்கிய, உலகத்தில் உள்ள அத்தனை தந்திரங்கள், வஞ்சங்கள், கொடுமைகள், நன்மைகள், தீமைகள் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு கதாபாத்திரம். தர்மத்தை மட்டும் வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரம் உள்ளடக்கியதுன்னா அதுதான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். வியாசர், அவர் வியாசர் 16 புராணங்கள்லேருந்து வேத சாஸ்திரங்கள்லாம் படைத்தவர். அப்படிப்பட்டவர் மகாபாரதத்தை எழுதுறதுக்கு ஒரு உதவியை தேடும்போது விநாயகர் அருள் புரிகிறார். தன் தந்தத்தை உடைத்து மகாமேருவை ஏடாக்கி மகாபாரதத்தை எழுதுகிறாருன்னு நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கல்வியாளர், சொல்ல சொல்ல வேகமாக சொல்ல 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 எழுதுவார். வியாசரோட வேகமாக யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். அதை தாண்டி விநாயகரோட வேகமாக அதை எழுத முடியாது. அப்படி சாதனை படைத்தவர். அப்போ வேகத்துக்கும் விவேகத்துக்கும் கல்விக்கும் அதிபதி யாருன்னா நம்முடைய விநாயகர். பிள்ளைகளுக்கு கல்வி வேணும்னா குட்டிக்கணும், தோப்பு காரணம் போடணும். இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக
உயர்ந்தது என்று அறிவிக்கப்பட்டுகிறது. இது உயர்ந்த யோகாசனமாக சொல்லி அமெரிக்கா வெளிநாடுகள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம அதை கேலிக்கூத்தா பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு மாணவன் காலையில் எழுந்து குளித்து விநாயகரை நினச்சி தலையில் குட்டி அந்த மூளையை கொஞ்சம் கீ கொடுத்து வச்சார்னா, தோப்புக்காரணம் போட்டார்னா, அந்த ஞானம் குண்டலினி எழுந்து ஞானமாக மாறி கல்வியாக மாறி பரிமாணம் பண்ணி முதல் இடத்துல வந்துடுவோம். இதுதான் தாற்பயம். ஆகையால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பெருமானை வாங்கி வந்து எருக்கம்பூ மாலையிட்டு அருகம்புல் வைத்து படைத்து நம்ம வீட்டில் சுத்தமாக செய்யப்பட்ட பலகாரங்கள், கொழுக்கட்டை, அப்பம், அதிரசம் எல்லாம் வச்சு படைச்சி பக்தியாக, ஏதோ கடமைக்கு பக்கத்து வீட்டில் செய்கிறாங்களே நம்ம வழி வழியாக செஞ்சுட்டு வர முடியல, இந்த பக்தி பூர்வமான இந்த பக்தியாக வச்சுன்னா, அதாவது நான் ஒரு பஜனை எழுதியிருந்தேன். அந்த பஜனையில் பார்த்தீங்கன்னா, கஜவதனா கஜவதனா கருணையோடு அருள்வதனா, அந்த பஜனையில் பார்த்தீங்கன்னா, தடைகள் மடையாயிருக்கின்றது, தடைகள் மடை போல தடுத்து இருக்கு, தடைகள் மடையாயிருக்கின்றது. எப்படி அது போகும்? துன்பம் துயரம் கொடுக்கின்றது. வினையுடன் அந்த விநாயகன் வந்து வணங்கிட்டா தும்பிக்கை எதிர்கொண்டு வருகின்றது, தடைகள் முழுவதும் தகர்கின்றது, வினையுடன் விக்னம் மறைகின்றது, விநாயகன் அருள் இது தெரிகின்றது. இது ஏதோ பஜனை பாடல, இதுதான் உண்மை, இதுதான் வேதம் சொல்லுது, இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அப்படிப்பட்ட விநாயகனை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பக்தியோடு மனப்பூர்வமாக, அதாவது ஔவையார் எழுதிய அகவல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அகவலை படித்து, அந்த அகவலில் முழுக்க முழுக்க விஞ்ஞானமே இருக்குது. அந்த விஞ்ஞானபூர்வமான அனுபவத்தை மெய்ஞானமாக நம்ம உணர்ந்து அந்த அகவலை படிக்கும்போது குண்டலி எதனை, அதாவது எப்படி இந்த ஆதாரம் அந்த சக்கரை 7 அது நடந்து வந்து எப்படி ஞானத்தை அடையுதுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஔவையார் அவர்கள். அதை நீங்கள் படிங்க. அகவல் படித்தால் போதும், கவலைகள் அகலும். விநாயகரை வணங்கினால் போதும், விக்னங்கள் மறையும், வெற்றிகள் குவியும். ஆகையால் அடியேன் எழுதிய கணேச பந்தனம் 108 போற்றி அமைஞ்சிருக்கும், எங்கள் கணநாதன் சொல்லிட்டு. அந்த கணேச பந்தனம் இந்த எபிசோட லிங்கை நான் இணைச்சி வைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி படிங்க, தினமும் கூட படிங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவையோ அத்தனையும் வேண்டுதலாக அந்த கணேச பந்தனத்தில் அடங்கியிருக்கும். அந்த வேண்டுதலை நீங்கள் அந்த விநாயகரிடம் வைக்கும்போது நிச்சயமாக நல்ல வரங்களையும் வாழ்க்கையையும், அதாவது திருமணம் நடக்கலையா நடக்கும், குழந்தை பேர் இல்லையா பிறக்கும், வீடு வாசல் இல்லையா கிடைக்கும், தொழில் அமையிலையா கிடைக்கும், வெற்றிகள் வேணுமா, வெளிநாடு போகணுமா, இப்படி எத்தனை விஷயங்கள், கடன்கள் தீரணுமா, கவலைகள் தீரணுமானா எல்லாத்துக்கும் முழு முதலான அந்த விநாயகரை வணங்க தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் விநாயகரை வழிபடும் வழியை அறிந்து பக்தியோடு மனதார வழிபட்டால் நிச்சயமாக எல்லாம் வல்ல அந்த கணபதி உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களை தருவார் என்று பிரார்த்தித்து ஆசைப்படுவோம். விநாயகர் சதுர்த்தியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இந்த ஆடியோ வீடியோவை எல்லாருக்கும் சேர்ந்து பகிருங்க. எல்லாரும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே உலகம் முழுக்க இன்புற்று இருக்கு நாம் பிரார்த்திப்போம். சரியா? ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.